டாஸ்க்கு. நான் தான் சென்னை எம்ப்ளாயி.காமோட ஃபவுண்டர். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு ரெவென்யூஸ் கிடையாது. பட் நாங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கோம். நாங்க வந்து எது எதெல்லாம் மார்க்கெட்ல ஃப்ரீயா இருந்ததோ, அது எல்லாமே யூஸ் பண்ணி தான் மார்க்கெட்டிங் டூல்ஸா நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். எதுவுமே வந்து ஒரு ப்ரமோஷனல் ஆடுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு சேல்ஸும் எதுவும் கிடையாதுன்றதுனால, நாங்க இந்த Facebook மார்க்கெட்டிங் பிளேஸு, Insta எல்லாத்துலயுமே நாங்க போடுவோம். ஸோ இந்த மாரி நாங்க போட்டு, போட்டு, போட்டு தான் வந்து அது ரீச்சும் இருக்காது, பெருசா இருக்காது. பட் பட் கன்சிக்யூட்டிவா நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாமே ப்ராடக்ட்ஸு, பிக்சர்ஸ் எல்லாமே நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அதுக்கேத்த மாரி வந்து ஃபீட்பேக்ஸும் வரும். ஸோ பேண்டமிக்ல நெறைய பேர் ஆல்மோஸ்ட் ஒரு 5000 கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபைடா நாங்க பண்ணியிருந்ததுனால, அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஸ்டில் எங்ககிட்ட வந்து ரிட்டர்ன் ஆயி எங்ககிட்ட வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, 24 மந்த்ரா கிராசரி கம்ப்ளீட்டா கிராசரிஸ பொறுத்தவரைக்கும் 24 மந்த்ரா பிராண்ட் மட்டும் தான். இன்னைக்கு வந்து அ ஆர்கானிக்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாரிஸ்ல போயிட்டு ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு, ரீபேக் பண்ணிட்டு, இவங்க ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் வாங்கி அவங்க பேர போட்டு, ஒரு ரூ. 50 வாங்கிட்டு அத ரூ. 100 விப்பாங்க. பொய் சொல்லி விப்பாங்க. ஸோ நாங்க அந்த மாரி இல்லாம, சம் கஸ்டமர்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. "இது எப்படி ஆர்கானிக்கா? என்ன சர்டிஃபைடா?" அப்படின்னு கேட்க போறோம். ஓகே. அந்த மாரி பண்ணாம, 24 மந்த்ரான்ற ஒரு பிராண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 பிளஸ் இயர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்க அவங்க. அவங்க வந்து ஆர்கானிக்ல சர்டிஃபைடுன்றதுனால, ஸோ டைரக்ட்டா அவங்க ஏஜென்சி கிட்டயே நம்ம டை அப் வச்சு அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம். நம்ம நார்மலா இருக்கிற ப்ராடக்ட்டோட அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாரி அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கும். எதனாலன்னா, 2 மந்த்ஸ் தான் எக்ஸ்பைரி டேட்ன்னு போடுவாங்க. அதுக்கு மேல அந்த ப்ராடக்ட்ட நாம யூஸ் பண்ணணும்னு நெனச்சா கூட அந்த ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பைரி ஆயிடும். அந்த அளவுக்கு இருக்கும். அந்த குவாலிட்டி வந்து இதா இருக்கும். காஸ்ட் எஃபிக்ஸ் அது எல்லாராலயும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ரூ. 200 குடுத்து உங்களால ஒரு துவரம் பருப்பு வாங்கி எல்லாராலயும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு இருக்கிற ஒரு பீப்பிள் தான் அத யூஸ் பண்றாங்க. ஒரு சிலர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் செட் ஆகலன்னு விட்டுருவாங்க. ஸோ அதே மாரி தான் கேண்டீஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அ ஹைஜீனிக் இல்ல அப்படின்ட்டுலாம் எனக்கு வந்து ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. பட் இந்த கம்பெனிஸ் எல்லாமே காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் குடிசை தொழில்கள தான் இவங்கலாம் பண்றாங்க. இவங்க வந்து கேட்பரிஸ் கம்பெனி மாரியோ, இல்ல நெஸ்லே கம்பெனி மாரியோ இவங்க வந்து சர்டிஃபைடு வாங்கிலாம் இவங்க பண்ணல. இவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஐ ஃபாலோ பண்றாங்க டெஃபினட்டா. இன்னி வரைக்கும் வந்து கவர்ன்மெண்ட் வந்து என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணுமோ, ஃபுட் கலர்ஸே பண்றாங்க. அதே மாரி நம்ம கவர்ன்மெண்ட் வந்து எஃப்எஸ்எஸ்ஐல நெறைய ரைட்ஸ் எல்லாமே போறாங்க. இன்ஸ்பெக்ஷன்லாம் போய் பார்க்குறாங்க. அதெல்லாமே ஃபாலோ பண்றாங்க இவங்க. ஸோ, அதனால இது வந்து இவங்க அந்த நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸும், கன்டென்ட்ஸ்லாம் வந்து இதுல என்ன கன்டென்ட் ஆயிருக்குன்றது போடலன்றதுனால, இது வந்து ஹைஜீனிக் இல்லன்றது கிடையாது. நம்ம எக்ஸாம்பிள் நெறைய சொல்லணும்னா சொல்லலாம். ஹைஜீனிக்கா இருக்கிற இடத்துலயும் அன்ஹைஜீனிக்கா தான் இருக்கு இன்னி வரைக்கும் நெறைய ப்ராடக்ட்ஸு. ஸோ, நம்மகிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் வந்ததுன்னா, நாங்க வந்து ஒரு 30, 40 டேஸ்க்கு மேல நாங்க அத வச்சிருக்க மாட்டோம். ஈவன் அது ஒரு மெல்ட் ஆற மாரி இருந்ததுனாலும் தூக்கி வெளில போட்டுருவோம் நாங்க. அ ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து ஒரு பார்ட் டைமா தான் பண்ணுவாங்க இந்த கேண்டீஸ பொறுத்தவரைக்கும். அவங்க கிட்டலாம் நம்ம பல்க்கா எடுப்போம். பல்க்கா எடுத்துட்டு அதோட சேல்ஸ் வந்து இருக்குமான்றத எங்களால சொல்ல முடியாது. சப்போஸ் சேல் இல்லனாலும் ரிட்டர்ன் வாங்க மாட்டாங்க அவங்க. ஸோ அதுக்காக நாங்க நெறைய இதெல்லாம் போடுவோம். நாங்க ஸ்டால்ஸ்லாம் போட்டு அங்கலாம் சேல் பண்ணுவோம். சேல் பண்ணிட்டு மீதி இருந்ததுன்னா இருக்கும். இல்லன்னா நாங்க தூக்கி தான் போடுவோம். எதுவுமே வந்து ஸ்டில் அத வச்சு கஸ்டமருக்கு ஃபீட்பேக் பண்ணி நாங்க அனுப்ப மாட்டோம். எங்களோட எங்க வெப்சைட்ல ஆர்டர் போடுறவங்க 100% வந்து வாங்கிட்டு ஃபீட்பேக் எல்லாமே நெறைய கஸ்டமர்ஸ் நெறைய ரிவ்யூ குடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிலருக்கு எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்றது சொல்லுவாங்க. 100% யாரையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னுவாங்க. சரி ஓகே மேடம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டேன். ஸோ நாங்க ரிட்டர்ன் அவங்க அனுப்பிடுவாங்க. நாங்க அப்படியே ரீஃபண்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த மாரி தான் வந்து எங்களோட பிசினஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ Amazonல வந்து எப்படியோ அதே மாரி தான் நாங்களும் இங்கேயும் நம்மளோட சின்ன வெப்சைட்ஸ்ல வச்சு நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். இந்த மாரி பிசினஸ் இப்போ எங்க பிசினஸே நெறைய பேர் பண்ணணும்னு நெனச்சு பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ்ல பீப்பிள்ஸ் வந்து பிசினஸ் பண்ணணுன்ற இருக்கும். போயிட்டு ஒரு ரீல்ஸ பார்க்குறது. ரீல்ஸ பார்த்துட்டு ஒரு 4 சினிமாக்காரன் வந்து நான் புடைய வித்தேன். நான் வந்து 4 பில்டிங் வாங்கிட்டேன்னோனே, உடனே போயிட்டு புடைய வாங்கிட்டு விக்க முடியல சொல்ட்டு உட்காந்து யோசிக்கிறது. அவ்வளதான் வேஸ்ட்டு அப்டின்ற மாரி பண்றாங்க. எந்த ஒரு பிசினஸும் எடுக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் 1 1/2 இயர்ஸ் ஆகும். அதோட என்ன ஸ்ட்ராட்டஜில இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே 1 இயர் ஆயிடும். இப்ப நான்லாம் வந்து ஆரம்பத்துல 5000 கஸ்டமர் இருந்தாங்க 2019ல. இன்னைக்கு நான் 50, 54,000 கஸ்டமர்ஸ் என்கிட்ட இருக்கிறாங்க இன்னைக்கு. ஜெனூன் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நான் அந்த டைம்ல நான் அவ்ளோ எஃபோர்ட் போட்டு ஆட்ஸ் குடுப்பேன். பேசுவேன். எல்லார்கிட்டயும் பேசுவேன். ஆட்ஸ்லாம் வரும். ஆட்ஸ்லாம் பண்ணி தான் எடுத்தேன்.
இப்போ நாங்க ஆட்ஸ்லாம் போடல. எங்களுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸே அப்படியே வராங்க. நாங்க